பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்தில 27வது பாட அழகான அளவிடை படம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்புல நாங்கள் அளவிடை படங்களில் இருந்து உண்மையான நீளங்களை பெற அளவிடை படம் ஒன்று தரப்படும் போது, உதாரணமாக ஒரு காணியினுடைய அளவிடை படம் என்றால் காணியினுடைய உண்மையான காணி அப்படியே வரைய முடியாது. காணியினுடைய உண்மையான வடிவம் அப்படியே இருக்கும், அளவு மட்டும் சிறியதாக்கி வரையப்பட்டிருக்கக்கூடிய படங்கள் தான் அளவிடை படங்கள். இப்ப காணியினுடைய நீளம் 6 மீட்டர், அகலம் 6, நீளம் 6 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர் என அளவிட படம் ஒன்று தரும் பொழுது, அளவிடை படத்தையும் அளவிடை விகிதத்தையும் வச்சுக்கொண்டு இந்த காணியினுடைய உண்மையான நீளங்களை பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்பது தொடர்பாக சென்ற வகுப்புல பார்த்து நாங்கள் அது தொடர்பான ஒரு கேள்வியை நாங்கள் இப்ப செய்ய போறோம். அளவிடை படங்களில் இருந்து உண்மையான நீளங்களை பெற அளவிடை படமும் பொருத்தமான அளவிடையும் தரப்படும் போது உண்மையான நீளங்களை நாங்கள் காண்பது தொடர்பான கேள்வி ஒன்று செய்ய போறோம். உங்களுடைய புத்தக பயிற்சியில பக்கம் 172 புத்தகத்துல கணிதம் 2வது பகுதி புத்தகத்துல பக்கம் 172 பயிற்சி 27.3 இருக்கக்கூடிய 3வது வினாவைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அளவிடை படங்களில் இருந்து உண்மையான நீளங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பான ஒரு வினா. இப்போ கணித பாட புத்தகம் பகுதி 2 பக்கம் 172 பயிற்சி 27.3 இருக்கக்கூடிய 3வது வினாவை நாங்கள் பார்ப்போம். 3வது வினாவை பாருங்க. ஒரு பாடசாலையில் உள்ள மாடி கட்டடம் ஒன்றின் தளத்தின் அளவிடை படம் கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு பாடசாலையில் உள்ள மாடி கட்டடம் ஒன்றின் தளத்தின் அளவிடை படம் தரப்பட்டுள்ளது. கிடைப்படமானது 3 வகுப்பறைகளையும் ஒரு நூலகத்தையும் ஒரு வராந்தையையும் கொண்டதாகும். இதன் அளவிடை 1:200 ஆகும். ஒரு பாடசாலையில உள்ள மாடி கட்டடம் ஒன்றின் தளத்தினுடைய அளவிடை படம் தரப்பட்டுள்ளது. இந்த படத்துல 3 வகுப்பறைகளையும் ஒரு நூலகத்தையும் ஒரு வராந்தையையும் கொண்டதாகும். இதனுடைய அளவிடை 1:200 என்று தந்திருக்குது. படத்தை நாங்கள் எழுதுகிறோம்.
ஒரு பாடசாலையில் உள்ள மாடி கட்டடம் ஒன்றில் தளத்தின் அளவிடைப்படம் கீழே தரப்பட்டுள்ளது. 3 வகுப்பறைகளை, இந்த கட்டிடமானது 3 வகுப்பறைகளையும் ஒரு நூலகத்தையும் ஒரு வராந்தையும் கொண்டுள்ளது. வகுப்பறை 1, வகுப்பறை 2, வகுப்பறை 3. இந்த இடமானது நூலகம். இது வராந்தை. இந்த தளத்தினுடைய அளவிடைப்படத்தை பாருங்க. வகுப்பறை 3 வகுப்பறைகள் இருப்பதை காட்டி இருக்கிறாங்க. அடுத்தது வகுப்பறைக்கு பக்கத்துல நூலகம் இருக்குது. இந்த இடத்துல ஒவ்வொரு வகுப்பறையினுடைய நீளம் அகலம், நீளமும் அகலமும் சமம். நீளம் 2 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டர் நீளத்தையும் 2 சென்டிமீட்டர் அகலத்தையும் கொண்ட 3 வகுப்பறைகள். நூலகத்தினுடைய நீளம் 5 சென்டிமீட்டர், நூலகத்தினுடைய அகலம் 2 சென்டிமீட்டர். வராந்தையின் நீளம் இதிலிருந்து இதுவரை. வராந்தையினுடைய அகலம் இவ்வளவும், அகலம் 0.5 சென்டிமீட்டர். இதற்கு ஒரு பொருத்தமான அளவிடையை தந்திருக்கிறாங்க. அளவிடையும் அளவிடை விகிதமும். அளவிடை என்னண்டா 1:200 ஆகும். அளவிடை படம் தரப்பட்டிருக்குது, அளவிடை விகிதமும் தரப்பட்டிருக்குது. இது ரெண்டையும் பயன்படுத்தி நாங்கள் தரப்பட்ட கேள்விகளுக்கு விடையளிக்க போறோம். உண்மையான நீளங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பான வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும், அவற்றுக்கு விடையளிக்க போறோம். முதலாவது கேள்வி 1. ஒரு வகுப்பறையின் நீளம் அகலம் என்பவற்றை மீட்டரில் தருக. ஒரு வகுப்பறையினுடைய நீளம் அகலம் என்பவற்றை மீட்டரில் தருக. வகுப்பறையினுடைய உண்மையான நீளம் எவ்வளவு, உண்மையான அகலம் எவ்வளவு கண்டு காண சொல்லி கேட்டிருக்கிறது. உண்மையான நீளம் உண்மையான அகலம் காண வேண்டும் என்றால் நாங்கள் இதை பயன்படுத்துவோம். அளவிடை விகிதத்தை பயன்படுத்தி வகுப்பறையினுடைய உண்மையான நீள அகலங்களை காணுவோம். அளவிடை விகிதம் பாருங்க, 1:200. 1:200 கண்டா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டரினால் 200 சென்டிமீட்டர் குறிக்கப்படுகிறது. 1 சென்டிமீட்டரினால் 1:200. 1 சென்டிமீட்டரினால் 200 சென்டிமீட்டர் குறிக்கப்படுகிறது. அப்ப உண்மையான நீளத்தை காண்பதற்காக 1 சென்டிமீட்டரினால் எத்தனை மீட்டர் குறிக்கப்படுகிறது என்று பார்ப்போம். 200 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? 2 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சமன் 1 மீட்டர். 200 சென்டிமீட்டர் 2 மீட்டர். 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் ஆனது குறித்து காட்டப்படுகிறது. இதுல இருந்து 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டரை. இதை நாங்கள் அளவிடை விகிதத்தில இருந்து பெற்றுக்கொள்கிறோம். 1 சென்டிமீட்டரினால் அளவிடை படத்தில் 1 சென்டிமீட்டரினால் குறிக்கப்படக்கூடிய அந்த வகுப்பறையினுடைய உண்மையான நீளம் அவ்வளவு 2 மீட்டர். 1 சென்டிமீட்டர் ஆனது 2 மீட்டரை குறிக்கிறது. இப்ப நாங்கள் முதலாவது கேள்விக்கு விடையளிப்போம். வகுப்பறையின் நீளம், ஒரு வகுப்பறையின் நீளம் அகலம் என்பவற்றை மீட்டரில் தருக. வகுப்பறையின் நீளம், வகுப்பறையின் நீளம்
அளவுடை படத்துல வகுப்பறையின் நீளம் அவ்வளவு 2 சென்டிமீட்டர். அளவுடை படத்தில் வகுப்பறையின் நீளம் 2 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரினால் எவ்வளவு மீட்டர் குறித்து காட்டப்படுகிறது? 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டரை. ஆகவே 2 சென்டிமீட்டர் குறிப்பது 2 தர 2 மீட்டர் சமன் 4 மீட்டர் ஆகும். அளவிடை படமானது சென்டிமீட்டர்ல தந்திருக்குது. பொருத்தமான அளவிடை தந்திருக்குது. அளவிடை விகிதத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் 1 சென்டிமீட்டர் ஆனது 2 மீட்டரை குறிக்கிறது. அப்போ உண்மையான நீளத்தை காணுவோம். வகுப்பறையினுடைய நீளம் 2 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டரை என்றா 2 சென்டிமீட்டர் குறிப்பது 4 மீட்டரை. ஆகவே வகுப்பறையின் நீளம் 4 மீட்டர். வகுப்பறையின் அகலம் எவ்வளவு? நீளம் 2 சென்டிமீட்டர், அகலம் 2 சென்டிமீட்டர். 2 சென்டிமீட்டரினால் காட்டப்பட்ட அளவுடைய படத்தினுடைய உண்மையான நீளம் எவ்வளவு? 4 மீட்டர். ஆகவே அகலமும் 4 மீட்டர். 1 சென்டிமீட்டர் ஆனது 2 மீட்டரை குறிக்குது. அப்ப நீளம் 2 சென்டிமீட்டர் நீளம் 4 மீட்டர். அகலம் 2 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஆனது 2 மீட்டரை குறிக்குது. ஆகவே அகலம் 4 மீட்டர். வகுப்பறையினுடைய நீளம் அகலம் இரண்டையும் நாங்கள் எழுதிட்டோம். வகுப்பறையின் முதலாவது வினாவுக்கு விடை எழுதியிருக்கிறோம். வகுப்பறையினுடைய உண்மையான நீளம் 4 மீட்டர், உண்மையான அகலம் 4 மீட்டர். இரண்டாவது கேள்வி, ஒரு வகுப்பறையின் பரப்பளவு யாது? அளவிட விகிதத்தை இதில் எழுதிக் கொள்ளுவோம். அளவிட விகிதம் 1:200 ஆகும். இரண்டாவது வினா, ஒரு வகுப்பறையின் பரப்பளவு யாது? வகுப்பறையின் பரப்பளவு எவ்வளவு? இப்ப பரப்பளவுக்கான நாங்கள் என்ன செய்வோம்? பரப்பளவு சமம் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கலாம். சதுரம் என்றாலும் சரி, செவ்வகம் என்றாலும் சரி, நீளத்தையும் அகலத்தையும் பெரும். நீளம் தர அகலம்தான் பரப்பளவை காண்பதற்கு அந்த வகுப்பறையினுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி காணுவோம். நீளம் 4 மீட்டர், அகலம் 4 மீட்டர், 4 மீட்டர் தர 4 மீட்டர் 16 மீட்டர் வர்க்கம் ஆகும். வகுப்பறையின் பரப்பளவு 16 மீட்டர் வர்க்கம் ஆகும். வகுப்பறையினுடைய பரப்பளவு 16 மீட்டர் வர்க்கம் ஆகும். முதலாவது கேள்வி, வகுப்பறையின் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு? இரண்டாவது கேள்வி, வகுப்பறையினுடைய பரப்பளவு கேட்டிருக்குது. நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கும் பொழுது நாங்கள் பரப்பளவை காண முடியும். மூன்றாவது வினா, நூலகத்தின் பரப்பளவு யாது? இது வகுப்பறையின் பரப்பளவு. மூன்றாவது வினா, நூலகத்தின் பரப்பளவு. நூலகத்தின் பரப்பளவு. அது நூலகத்தின் பரப்பளவை காண்பதற்கும் என்ன செய்ய வேண்டும்? நூலகத்தினுடைய நீளத்தையும் அகலத்தையும் பெருக்க வேண்டும். நூலகத்தினுடைய நீளம் எவ்வளவு? அளவுடை படத்துல நூலகத்தினுடைய நீளம் அளவுடை படத்துல 5 சென்டிமீட்டர். நூலகத்தினுடைய பரப்பளவுக்கான அளவுடை படத்துல நூலகத்தின் நீளம் அகலம் வந்து பார்க்கிறோம் 5 சென்டிமீட்டர். அப்போ 1 சென்டிமீட்டருக்கு உண்மையாக நூலகத்தின் உண்மையான நீளம் காண்றதுக்கு என்ன செய்ய வேணும்? 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறிக்கப்படுகிறது. அப்ப 5 சென்டிமீட்டரினால் குறிக்கப்படக்கூடிய உண்மையான நீளம் என்னென்னு காணலாம். 5 சென்டிமீட்டர் 5 தர 2 5 தர 2 மீட்டர் சமன் 10 மீட்டர் ஆகும். அளவுடை படத்துல நூலகத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர். உண்மையான நீளம் காண்பதற்கு என்ன செய்ய வேணும்? 1 சென்டிமீட்டரை 2 மீட்டர் ஆக்கணும். ஏனென்றால் 1 சென்டிமீட்டரினால் 2 மீட்டர் குறிக்கப்படுகிறது.
ஆகவே நூலகத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர் என்றா 1 சென்டிமீட்டர் குறிக்கிறது 2 மீட்டர். அப்ப 5 சென்டிமீட்டர் குறிப்பது 5 × 2 மீட்டர் 10 மீட்டர். அதே போல நூலகத்தின் அகலமும் வகுப்பறையின் அகலமும் ஒன்றுதான். பாருங்க, நூலகத்தின் அகலமும் வகுப்பறையின் அகலமும் ஒன்றுதான். வகுப்பறையின் அகலம் எவ்வளவு கண்டிருக்கிறோம்? 4 மீட்டர். வகுப்பறையினுடைய உண்மையான அகலம் 4 மீட்டர் என்று நாங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறோம். நூலகத்தின் நீளம் 10 மீட்டர், நூலகத்தின் அகலம் 4 மீட்டர், நூலகத்தின் பரப்பளவு காணுவோம். நீளம் தர அகலம், நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். 10 மீட்டர் தர 4 மீட்டர் சமன் 40 மீட்டர் வர்க்கம். நூலகத்தினுடைய அகலம் 40 மீட்டர் வர்க்கம் ஆகும். நூலகத்தின் அகலம் 40 மீட்டர் வர்க்கம் ஆகும். அடுத்ததாக 4வது வினா, பிராந்தையின் பரப்பளவு யாது? பிராந்தை என்றா இந்த இடம், இந்த சிறிய இந்த பகுதிதான் பிராந்தை. இதுல காட்டப்பட்டிருக்கிறது இதுதான் பிராந்தை. பிராந்தையின் பரப்பளவு எவ்வளவு? பிராந்தையின் பரப்பளவு காண்பதற்கு என்ன செய்வோம்? பிராந்தையின் உண்மையான நீளத்தையும் பிராந்தையின் உண்மையான அகலத்தையும் கண்டு ரெண்டையும் நாங்கள் பெருக்கி விடலாம். பிராந்தையினுடைய உண்மையான நீளம், பிராந்தையின் பரப்பளவு காண்பதற்கு பிராந்தையினுடைய உண்மையான நீளத்தை காணுவோம். பிராந்தையின் உண்மையான நீளத்தை காண்பதற்கு அளவிடை படத்துல பிராந்தையின் நீளம் எவ்வளவு பார்க்கிறோம். பிராந்தையின் நீளம் எவ்வளவு? இதுல இருந்து இது வரை. இதுதான் பிராந்தை. இந்த பகுதி எவ்வளவு? எல்லாமே பிராந்தை. பிராந்தை நிலட்டி இருக்கிற பகுதி பிராந்தை. இவ்வளவு பிராந்தை தான். பிராந்தையினுடைய நீளம் எவ்வளவு? இதுல இருந்து இது வர. அளவுடை படத்துல பிராந்தையின் நீளத்தை காணுவோம். 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இதுல இருந்து இது வர 2 சென்டிமீட்டர், இதுல இருந்து இது வர 2 சென்டிமீட்டர், 2 2 4 சென்டிமீட்டர், 4 2 6 சென்டிமீட்டர், 6 5 11 சென்டிமீட்டர். பிராந்தையினுடைய உண்மையான நீளம் 11 சென்டிமீட்டர். பிராந்தையினுடைய அளவிடை படத்துல பிராந்தையின் நீளம் 11 சென்டிமீட்டர். உண்மையான நீளம் காண்பதற்கு என்ன செய்ய வேணும்? 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டர். 11 சென்டிமீட்டர் 2ஆல பெருக்கினோம்னா 2 மீட்டரால பெருக்கினோம்னா உண்மையான நீளத்தை காணுவோம். 22 மீட்டர். பிராந்தையின் உண்மையான நீளம் 22 மீட்டர். அளவிடை படத்துல பிராந்தையின் நீளம் 11 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் ஆனதை குறிப்பது 2 மீட்டர். அப்ப பிராந்தையுடைய உண்மையான நீளம் 11 சென்டிமீட்டர் என்கிறபடியால 11 தர 2 மீட்டர். 22 மீட்டர் தான் பிராந்தையினுடைய உண்மையான நீளம். பிராந்தையினுடைய அகலம் எவ்வளவு? உண்மையான அகலத்தை காணுவோம். உண்மையான அகலத்தை காண்றதுக்கு அளவிடை படத்துல பிராந்தையின் அகலத்தை பார்ப்போம். இதுல இருந்து இது வரதான் பிராந்தையின் அகலம் எவ்வளவு? இதுல இருந்து இதுவரையான அளவு 0.5 சென்டிமீட்டர். 0.5 சென்டிமீட்டர் அளவிடை படத்துல பிராந்தையின் அகலம். உண்மையான அகலத்தை காண்பதற்கு என்ன செய்ய வேணும்? 2 மீட்டரால நாங்கள் பெருக்க வேணும். இந்த 1 சென்டிமீட்டர் குறிப்பது 2 மீட்டர். உண்மையான அகலம் காண்பதற்கு 0.5 2 மீட்டரால பெருக்குவோம். 0.5 தர 2. 0.5 அரைவாசி. அரைய 2ஆல பெருக்கினீங்கன்னா என்ன வரும்? 1. அரைய 2ஆல பெருக்கினோம்டா 1. 0.5 2ஆல பெருக்கி பாருங்க 1 வரும். 1 மீட்டர். இப்பொழுது பிராந்தையினுடைய பரப்பளவு காணலாம். பிராந்தையினுடைய நீளம் 22 மீட்டர், அகலம் 1 மீட்டர். பிராந்தையினுடைய பரப்பளவை காண்பதற்கு நீளத்தையும் அகலத்தையும் பெருக்குவோம். 22 மீட்டர் தர 1 மீட்டர் சமன்
22 மீட்டர் வர்க்கம் ஆகும். பிராந்தியனுடைய பரப்பளவு 22 மீட்டர் வர்க்கம் ஆகும். ஆகவே பிள்ளைகள், அளவிடை படங்களிலிருந்து உண்மையான நீளங்களை பெறுவது தொடர்பாக ஒரு கேள்வியை பார்க்க நாங்கள் கேள்விதான். கணிதத்தை பொறுத்தவரையில கேள்வியை தான் திரும்ப திரும்ப செய்து பார்க்க வேணும். இந்த மாடல்ல கேள்வி வரும். அந்த கேள்வியை திரும்ப திரும்ப செய்து பார்த்தால்தான் எங்களுக்கு அங்க ஒரு கேள்வி செய்ய தெரியும். ஆகவே இந்த கேள்வியை எப்படி செய்கிறது என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். இதை நீங்கள் எழுதி கொள்ளலாம். இதோட அளவிடை படம் என்கிற பாடமானது நிறைவுக்கு வருது. இந்த பாடத்துல நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் நாங்கள் என்பதற்கா ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அளவிடை படம் அப்படி என்றா என்னண்டா, இப்ப நீங்கள் உண்மையாக ஒரு வடிவத்தை பார்க்குறீங்க. உண்மையாக ஒரு வகுப்பறையை பார்க்கும் பொழுது அந்த உண்மையான வகுப்பறைய உங்களுடைய கோப்பியில நாங்கள் வரைய முடியாது. ஆகவே என்ன செய்வோம், வகுப்பறையினுடைய வடிவம் அப்படியே இருக்கும். அதனுடைய அளவை மட்டும் சிறியதாக்கி வரையக்கூடிய படங்களைத்தான் அளவிடை படம் என்கிறோம். அளவு சிறியதாக வைத்து அல்லது சில நேரங்கள்ல பெரியதாகவும் வைத்து வரைவோம். அளவை சிறிதாக்கி அல்லது பெரிதாக்கி உண்மையான வடிவத்திலேயே வரையக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் தான் அளவிடை படங்கள் எனப்படுகிறது. ஒரு அளவிடை படத்தை வரைய வேண்டும் என்றால் நாங்கள் பொருத்தமான அளவிடை விகிதத்தை எடுத்துக்கொண்டு வரைய வேணும். ஒரு அளவிடை படத்தை வரைய வேண்டும் என்றால் அளவிடை விகிதம் என்பது மிக மிக முக்கியமானது ஆகும். அளவிடை படங்களை வரைகிறது தொடர்பாகவும் படித்த நாங்கள் இறுதியாக ஒரு அளவிடை படமும் ஒரு அளவிடை விகிதமும் தரப்படும் போது இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு இந்த உண்மையான வகுப்பறையானது என்ன நீளத்துல இருந்திருக்கும், என்ன அகலத்துல இருந்திருக்கும், உண்மையாக இந்த நூலகத்தினுடைய நீளம் எவ்வளவு, உண்மையாக இந்த நூலகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு என்பது தொடர்பாக நாங்கள் காண்றதுதான் அளவிடை படங்களிலிருந்து உண்மையான நீளங்களை பெறுவது ஆகும். ஆகவே இத்தோட இந்த பாடலானது நிறைவுக்கு வருது. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடத்தை நாங்கள் படிக்கலாம். அளவிடை படம் என்கிற பாட அழகை தொடர்ந்து தொடர்ச்சியாக அடுத்த பாட அழகான 28வது பாடமான திசலாக்கம்
பற்றி நாங்கள் படிக்க போறோம். திசலாக்கத்துல திசலாக்கம் அப்படி என்ன, திசலாக்கத்தினுடைய வகைகள் பற்றியும் நாங்கள் படிக்கலாம். முதலாவதாக திசலாக்கம் அப்படி என்னன்னு பார்ப்போம். திசலாக்கம் என்ன, அதாவது இப்ப நீங்கள் நாங்கள் இப்ப நாங்கள் வெளியில சில இடங்களுக்கு போகும்போது அல்லது சில சில இடங்கள் சில சில துணிகள்ல நாங்கள் பார்த்திருப்போம். அந்த சில சில அலங்காரங்கள், ஒரு வகையான அலங்காரங்களை பார்க்கும்போது அந்த அலங்காரங்கள் மிகவும் வடிவாக இருக்கும். அந்த அலங்காரத்தை இவ்வாறான, அதாவது தரையில, கூரையில, வெளிமுற்றத்துல இந்த அழகு அதிகரிக்கக்கூடிய வகையில சில அலங்காரங்களை செய்து வச்சிருப்பாங்க. இந்த வகையான அலங்காரங்களைத்தான் நாங்கள் திசலாக்கம் அப்படி என்று சொல்றோம். திசலாக்கம் என்ற உண்மை, அதாவது வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும் இடைவெளி இன்றியும் திரும்ப திரும்ப அவற்றை உபயோகித்து தளம் ஒன்றில் அவற்றை ஒழுங்கமைக்கும் செயற்பாடுத்தான் திசலாக்கம் என்று சொல்றோம். அதாவது பாருங்க, இப்ப நீங்கள் ஒரு துணியிலேயோ அல்லது மேசை விரிப்பிலேயோ இப்படி செய்து வச்சிருக்கிற மாதிரி பார்த்திருப்பீங்க. அதாவது வடிவங்கள், நிறைய வடிவங்களை பயன்படுத்தி இருக்கும். இந்த வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும், ஒரு வடிவத்துக்கு மேலே இன்னொரு வடிவம் வந்திருக்காங்க. அதாவது எல்லாம் நீட்டா ஒரு வடிவம் முடிஞ்ச உடனே அதனை ஒட்டி அடுத்த வடிவமானது வரையப்பட்டிருக்கும். வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும், வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும் ஒன்று படியாமலும் அதே நேரம் இடைவெளி இன்றியும் இடைவெளி இல்லாமலும் இடைவெளி இன்றியும் திரும்ப திரும்ப அவற்றை உபயோகித்து, அதே வடிவங்களை திரும்ப திரும்ப பயன்படுத்தி, வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படிந்திருக்க கூடாது, இடைவெளி இருக்கக்கூடாது, திரும்ப திரும்ப அவை உபயோகிக்கப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப அவற்றை உபயோகித்து, திரும்ப திரும்ப அவற்றை உபயோகித்து தளம் ஒன்றில் அவற்றை ஒழுங்கமைக்கும் செயற்பாடு. தளம் ஒன்றில் அவற்றை ஒழுங்கமைக்கும் செயற்பாடு. ஒழுங்கமைக்கும் செயற்பாடைத்தான் நாங்கள் என்ன சொல்லுறோம், திசலாக்கம் என்கிறோம். அதாவது
ஒரு தளத்துல இப்ப தளம் வந்தா ஒரு துணியில இந்த மாதிரி டிசைன்ஸ் வரையப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்திருப்பீங்க. நாங்கள் அணிகிற ஆடைகள்ல அல்லது நாங்கள் பயன்படுத்துகிற அந்த மேசை விருப்பங்கள் பெரும்பாலாக துணியில ஒவ்வொரு நிறைய டிசைன்ஸ் வரையப்படும், நிறைய அலங்காரங்கள் வரையப்பட்டிருக்கும். அந்த வடிவங்களை உற்று கவனிச்சமாண்டா தெரியும். அங்க இந்த திசலாக்கமானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்படி அங்க இருக்கக்கூடிய இந்த வடிவங்களானது ஒன்றின் மேல் ஒன்று படிந்திருக்காது. ஒரு வடிவத்துக்கு மேல அப்படியே இன்னொரு வடிவத்தை வரைஞ்சிருக்க மாட்டோம். ஒன்றின் மேல் வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியாமலும் இடைவெளி இன்றியும் இப்படி வடிவங்களை வரைஞ்சு கொண்டு வரும் பொழுது இடைவெளி இருக்காது. இடைவெளி இன்றியும் திரும்ப திரும்ப அவற்றை உபயோகித்து இந்த வடிவங்களையே திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். இப்ப நாங்கள் திரும்ப இதே வடிவத்தை திரும்ப திரும்ப அவற்றை பயன்படுத்துவோம். திரும்ப திரும்ப அவற்றை உபயோகித்து தளம் ஒன்றில் அவற்றை ஒழுங்கமைக்கும் செயற்பாட்டைத்தான் என்ன சொல்லலாம்? திசலாக்கம். திசலாக்கம் என்றால் 3 விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்க வேணும். அப்படி இருக்க வேணும். திசலாக்கம் என்றால் வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியக்கூடாது, அதே நேரம் இடைவெளி இருக்கக்கூடாது, திரும்ப திரும்ப அந்த வடிவங்கள் உபயோகிக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு ஒரு தளத்தில ஒழுங்கமைக்கக்கூடிய செயற்பாட்டைத்தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? திசலாக்கம் என்று சொல்லுறோம். பெரும்பாலும் துணிகள், மேசை விரிப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த திசலாக்கமானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அலங்காரமானது இந்த வடிவங்களை பயன்படுத்தி அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கும். அப்ப இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? திசலாக்கம் என்கிறோம். இனி இந்த திசலாக்கத்தினுடைய என்னென்ன திசலாக்கங்கள் எல்லாம் இருக்குது, திசலாக்கத்தினுடைய வகைகள் என்னென்ன எல்லாம் என்று பார்ப்போம். திசலாக்கத்தினுடைய முதலாவது வகையாக தூய திசலாக்கம். தூய திசலாக்கம் என்றால் என்ன? தூய திசலாக்கம் என்றால் என்ன? அதாவது ஒரு தளவுருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் தூய திசலாக்கம் எனப்படும். பாருங்கோ, ஒரு தளவுருவை, ஒரே ஒரு வடிவத்தை, ஒரே ஒரு தளவுருவை மட்டும் பயன்படுத்தி ஒரு தளவுருவை மட்டும் பயன்படுத்தி ஒரு தளவுருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம். ஒரு தளவுருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் தூய திசலாக்கம் எனப்படுகிறது. ஒரு தளவுருவை என்றால் ஒரு வடிவத்தை மட்டும் நாங்கள் பயன்படுத்தி வரைவோம். ஒரு தளவுருவு உதாரணமாக ஒரு சதுர வடிவமான தளவுருவை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரே ஒரு தளவுருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படுகின்ற திசலாக்கம். திசலாக்கம் தான் தூய திசலாக்கம். ஒரு தளவுரு என்னும் போது ஒரு சதுரம்
ஆஹ் சதுர வடிவமான ஒரு தள உருவம் மட்டும் எடுத்துக்கொண்டு உருவாக்கி இருக்கிற ஒரு திசலாக்கத்தை இவ்வாறான ஒரு தள உருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கத்தை நாங்கள் தூய திசலாக்கம் என்கிறோம். அதே போல ஒழுங்கா ஒரு அறுகோணியை பயன்படுத்தியும் நாங்கள் இந்த தூய திசலாக்கத்தை அமைக்கலாம். ஒரே ஒரு அறுகோணியை மட்டும் அறுகோணி என்றால் 6 பக்கங்கள் கொண்ட நேரோட்டு தளவுரு. ஒரே அளவான நீங்கள் உங்களுடைய கோப்பையில வரையும் பொழுது ஒரே அளவா வரும். சதுரக்கோட்டு இந்த கணித கோப்பையில வரையும் சதுரக்கோட்டு தாளை பயன்படுத்தி வரையும் பொழுது ஒரே அளவில் வரும். அவ்வாறு ஒரு தள உருவை மட்டும் பயன்படுத்தி ஒரே ஒரு வடிவம் மட்டும் வந்திருக்கு பாருங்க. சதுரம் என்றால் சதுரம் மட்டும் சதுர வடிவமான அடரை மட்டும் பயன்படுத்தி சதுர வடிவத்தை மட்டும் பயன்படுத்தி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதே போல இங்கே அரைகோணி வடிவத்தை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறோம். இவ்வாறு ஒரு தள உருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கத்தை தான் என்ன சொல்றோம்? தூய திசலாக்கம் என்கிறோம். நம்ம திசலாக்கம் என்றா என்னன்னு படிச்ச நாங்கள் அடுத்ததாக தூய திசலாக்கம் அப்படி என்றா என்னன்னு படிச்சிருக்கிறோம். இது திசலாக்கத்தின் ஒரு வகை. திசலாக்கத்தின் வகைகளாக முதலாவது தூய திசலாக்கம் பற்றி படிச்சிருக்கிறோம். அடுத்ததாக அரை தூய திசலாக்கம். அரை தூய திசலாக்கம் பார்க்கிறதுக்கு முன்னதாக நாங்கள் ஒரு கேள்வியை செய்வோம். உங்களுடைய பயிற்சியில இருக்கக்கூடிய இந்த 3 கேள்விகளையும் செய்யலாம். பயிற்சி பாருங்க பக்கம் 177 பக்கம் 177 பயிற்சி 28.1 செய்வோம். முதலாவது கேள்வி, திசலாக்கம் ஒன்றை அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய 2 விடயங்களை தருக. முதலாவது கேள்வி என்ன கேள்வி? திசலாக்கம் ஒன்றை அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய 2 விடயங்களை தருக. இப்ப திசலாக்கம் ஒன்றை அமைக்கும் போது நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான 2 விடயங்கள் என்ன? முதலாவதாக வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியக்கூடாது. வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியக்கூடாது. இரண்டு விடயங்களை கேட்டிருக்குது. அப்ப முதலாவது விடயத்தை எழுதியிருக்கிறோம், வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படியக்கூடாது. இரண்டாவது இடைவெளி இல்லாமல் இருக்க வேணும். வடிவங்களை அமைக்கும் போது இடைவெளி இல்லாமல் வடிவங்கள் அமைக்கப்பட வேணும். இடைவெளி இல்லாமல், அதாவது இன்றி
முதலாவது கேள்விக்கான விடை எழுதியிருக்கிறோம். முதலாவது கேள்வி என்ன? திசலாக்கம் ஒன்றை அமைக்கும் போது கவனிக்க வேண்டிய இரு விடயங்களை தருகிற. முதலாவது விடயம், திசலாக்கம் ஒன்றை அமைக்கும் போது வடிவங்கள் ஒன்றின் மேல் ஒன்று படிக்கக்கூடாது. இரண்டாவது முக்கியமான விடயம், இடைவெளி இல்லாமல் வடிவங்கள் அமைக்கப்பட வேண்டும். முதலாவது கேள்வி. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி, தூய திசலாக்கம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி நாங்கள் படித்த நாங்கள் தூய திசலாக்கம் அப்படி என்ன? தூய திசலாக்கம் என்றால் என்ன? தூய திசலாக்கம் எனப்படுவது ஒரு தள உருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம். தூய திசலாக்கம் அப்படி என்றால் என்ன? ஒரு தள உருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் தூய திசலாக்கம் எனப்படுகிறது. இப்பதான் நீங்கள் கடைசியாக எழுதியிருப்பீங்க. தூய திசலாக்கம் என்றால் ஒரு தள உருவை மட்டும் பயன்படுத்தி உருவாக்கப்படும் திசலாக்கம் தூய திசலாக்கம் எனப்படுகிறது. ஆகவே பிள்ளைகள், வகுப்புல நாங்கள் அளவடை படத்தில ஒரு கேள்வி செய்த நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த பாடலான இந்த திசலாக்கம் பாடத்தை படிச்ச நாங்கள். இதோட இந்த வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.